இந்தியாவிலேயே கர்நாடகா ஒரு அழகான மாநிலம். இது பல்வேறு கலாச்சாரம், வளமான வரலாறு மற்றும் நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றது. நீங்கள் வரலாறு, இயற்கை அல்லது கலாச்சாரத்தில் ஆர்வமாக இருந்தாலும், ஒவ்வொரு பயணிக்கும் கர்நாடகா ஏதாவது வழங்குகிறது. கர்நாடகா துணைக்கண்டத்தின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. கர்நாடகா 4 தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சமவெளி. கடலோர சமவெளி மலபார் கடற்கரையின் வடக்கு நோக்கிய தொடர்ச்சியாகும். மணல் குன்றுகள், சிறிய வண்டல் சமவெளிகள் மற்றும் தடாகங்களுக்கு உள்நாட்டில் இடமளிக்கின்றன. கடல் வழியாக தவிர கடற்கரையை அணுகுவது கடினம். மேற்கு தொடர்ச்சி மலைகள். கடலோர சமவெளிக்கு கிழக்கே மேற்கு தொடர்ச்சி மலை சராசரியாக 2500 முதல் 3000 அடி உயரத்தில் உள்ளது. மலைத்தொடர்களின் மலைப்பகுதி மல்நாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதி ஒரு நீர்நிலையாகும், மேலும் அதன் முகடுகளிலிருந்து ஏராளமான நீரோடைகள் சமவெளிக்கு பாய்கின்றன. இந்த சமவெளிகள் மைதானம் என்று அழைக்கப்படுகின்றன. கர்நாடக பீடபூமி. பீடபூமி பகுதி சராசரியாக சுமார் 1500 அடி உயரத்தில் உள்ளது. மாநிலத்தின் வடமேற்கு பகுதி அதன் மண்ணால் அதிகம் வகைப்படுத்தப்படுகிறது. இப்பகுதியில் எரிமலையின் அடிப்பகுதியில் உள்ள பாறையானது இந்தியாவின் பருத்தி வளரும் கருப்பு மண்ணான ரெகுர் எனப்படும் மண்ணை உருவாக்குகிறது. கருப்பு மண் பாதை. வடமேற்கில் உள்ள கருப்பு மண் பாதை இந்த பகுதி பொதுவாக நுண்துளைகள் மற்றும் மலட்டுத்தன்மை கொண்டது. ஆற்றுப் படுகைகள் மட்டுமே ஓரளவு வளமானவை. கர்நாடகம் பின்வரும் மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. வடக்கில் கோவா, வடக்கே மகாராஷ்டிரா, கிழக்கே தெலுங்கானா, கிழக்கே ஆந்திர பிரதேசம், தென்கிழக்கில் தமிழ்நாடு, தெற்கே கேரளா, மேற்கில் அரபிக்கடல். கர்நாடகாவில் 31 மாவட்டங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதன் தனித்துவமான இடங்கள், கலாச்சாரம் மற்றும் வரலாறு உள்ளது. இது மாநிலத்தின் பன்முகத்தன்மைக்கு பங்களிக்கிறது. பாகல்கோட், பல்லாரி, பெலகாவி, பிதார், சாமராஜநகர், சிக்கபல்லாப்பூர், சிக்கமಗಳೂರು, சித்ரதுர்கா, தட்சிண கன்னடம், தாவணಗೆರೆ, தார்வாட், கனக், ಹಾಸನ್, ಕಲಬುರ್ಗಿ, ಕೋಲಾರ್, குடகு, ಕೊಪ್ಪಲ್, ಮಾಂಡ್ಯ, ಮೈಸೂರ್, ರಾಮನಗರ್, ರಾಯಚೂರ್, ಶಿವಮೊಗ್ಗ, ತುಮಕೂರು, ಉಡುಪಿ, ಉತ್ತರ ಕನ್ನಡಂ, ವಿಜಯನಗರಂ, ಯಾದಗಿರ್, ಬೆಂಗಳೂರು ನಗರಪುರಂ, ಬೆಂಗಳೂರು ಗ್ರಾಮಾಪುರಂ. நகரங்கள். தலைநகர் பெங்களூரு. மற்ற முக்கியமான நகரங்கள்: மைசூர், ಹುಬ್ಬಳ್ಳಿ-ಧಾರವಾಡ, ಕಲಬುರ್ಗಿ, ಮಂಗಳೂರು, ಬೆಳಗಾವಿ, ದಾವಣಗೆರೆ, ಬೆಳ್ಳಾರಿ, ವಿಜಯಪುರ, ಶಿವಮೊಗ್ಗ, ತುಮಕೂರು, ರಾಯಚೂರು, ಬೀದರ್, ಉಡುಪಿ, ಹೊಸಪೇಟೆ, ಕಡಕ್ಪೆಟ್ಟಗೇರಿ, ರಾಬರ್ಟ್ಸನ್ಪೇಟೆ, ಹಾಸನ್, ಭದ್ರಾವತಿ, ಚಿತ್ರದುರ್ಗ, ಕೋಲಾರ, ಮಾಂಡ್ಯ, ಚಿಕ್ಕಮಗಳೂರು, ಗಂಗಾವತಿ, ಬಾಗಲಕೋಟ್, ರಾಣೆಬೆನ್ನೂರು, ಅರಸೀಕೆರೆ. கர்நாடக நதிகள். கர்நாடகாவில் நூற்றுக்கணக்கான ஆறுகள் மற்றும் அவற்றின் துணை நதிகள் உள்ளன. பல ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மலைப்பகுதிகளிலும் உற்பத்தியாகின்றன. மாநிலம் 7 முக்கிய நதி அமைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, பாலாறு, தென்பெண்ணாறு, வடபெண்ணாறு மற்றும் மேற்கு நோக்கி பாயும் காளி, ஷராவதி மற்றும் நேத்ராவதி ஆறுகள். கர்நாடகாவை அடைவது எளிது. இது நன்கு வளர்ந்த போக்குவரத்து வலையமைப்பை கொண்டுள்ளது. விமான நிலையங்கள். பெங்களூரில் உள்ள கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம், மங்களூரு சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஹூப்ளி விமான நிலையம் ஆகியவை முக்கிய விமான நிலையங்கள். இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் சர்வதேச இடங்களுக்கு விமானங்கள் கர்நாடகாவை இணைக்கின்றன. மற்ற விமான நிலையங்கள். மைசூர் விமான நிலையம், ஜிண்டால் விஜயநகர் விமான நிலையம், கலபுர்கி விமான நிலையம், பிதார் விமான நிலையம், ராஷ்டிரகவி குவெம்பு விமான நிலையம், ಶಿವಮೊಗ್ಗ, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் விமான நிலையம், ராய்ச்சூர் விமான நிலையம், ஹாசன் விமான நிலையம், விஜயபுரா விமான நிலையம், பல்லாரி விமான நிலையம். ரயில். பெங்களூரு, மைசூரு, ஹூப்ளி மற்றும் மங்களூரு போன்ற நகரங்களில் முக்கிய ரயில் நிலையங்களுடன் கர்நாடகா வலுவான இரயில் வலையமைப்பை கொண்டுள்ளது. முக்கிய ரயில் நிலையங்கள். KSR பெங்களூரு, SMVT பெங்களூரு, யஷ்வந்த்பூர் சந்திப்பு, மைசூர், மங்களூரு சென்ட்ரல், கலபுர்கி, ಹುಬ್ಬಳ್ಳಿ சந்திப்பு, பங்கார்பேட்டை, கேஷுஆர்சுபுரம், கெங்கேரி, ராய்ச்சூர், பெங்களூரு கண்டோன்மெண்ட், ದಾವಣಗೆರೆ, ಶಿವಮೊಗ್ಗ, ಬೆಳಗಾವಿ, ಅರಸೀಕೆರೆ, ಪಲ್ಲಾರಿ, ವಿಜಯಪುರ, ಯಾದಗಿರ್, ಯಲಹಂಕ, ಹೊಸಪೇಟೆ, ಬಿದಾರ್, ಮಂಗಳೂರು சந்திப்பு, ಧಾರವಾಡ. சாலை. தேசிய நெடுஞ்சாலைகள். நன்கு பராமரிக்கப்படும் நெடுஞ்சாலைகள் கர்நாடகாவை அண்டை மாநிலங்கள் மற்றும் முக்கிய நகரங்களுடன் இணைக்கின்றன. பரந்த தேசிய நெடுஞ்சாலைகள் தவிர ஏராளமான மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் மாவட்ட சாலைகள் உள்ளன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சொகுசு மற்றும் பட்ஜெட் பயணத்தை வழங்குகிறது. கார். ஒரு காரை வாடகைக்கு எடுப்பது அல்லது சொந்தமாக வாகனம் ஓட்டுவது கர்நாடகாவை ஆராய சிறந்த வழியாகும். கர்நாடகாவை அடைந்த பிறகு நகரங்கள் மற்றும் நகரங்களுக்குள் செல்ல உள்ளூர் பேருந்துகள், ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் டாக்ஸிகளை பயன்படுத்தலாம். காலநிலை. கர்நாடகாவின் காலநிலை மிதவெப்ப மண்டலமாகும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி குளிர்காலம். மார்ச் முதல் மே வரை கோடை காலம். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பருவமழைக்கு பிந்தைய காலம். குளிர்காலத்தில் தினசரி அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி சென்டிகிரேட் வரை குறைவாக இருக்கும். கோடை மாதங்களில் வெப்பநிலை 40 டிகிரி சென்டிகிரேடை எட்டும். ஆண்டு மழைப்பொழிவு மைதானத்தின் வறண்ட பகுதிகளில் 500 மில்லி மீட்டரிலிருந்து கடலோர சமவெளியின் ஈரமான பகுதிகளில் 4000 மில்லி மீட்டர் வரை இருக்கும். கர்நாடகாவின் கடலோர சமவெளிகளில் தென்னை மரங்கள் அதிகமாக உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையின் மல்நாடு பகுதி அடர்ந்த பருவக்காடுகளால் சூழப்பட்டுள்ளது. மாறாக வறண்ட மைதான் சமவெளிகள் புதர்காடுகள் மற்றும் புதர் நிலங்களால் வகைப்படுத்தப்படுகின்றன. பருவமழை காடுகள் புலிகள், யானைகள், மான்கள் மற்றும் மான்கள் போன்ற வனவிலங்குகளால் நிறைந்துள்ளன. மைதானம் பகுதியில் காட்டுப்பன்றிகள், கரடிகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற விலங்குகள் உள்ளன. மாநிலத்தில் பொதுவாக காணப்படும் பறவைகளில் மயில்களும் அடங்கும். திராவிட மொழியான கன்னடம் பெரும்பான்மையான மக்களால் பேசப்படுகிறது மற்றும் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாகும். ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி சில நேரங்களில் வணிகம் மற்றும் வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மாநில எல்லையை நோக்கி தமிழ், தெலுங்கு, மராத்தி மற்றும் கொங்கணி போன்ற பிற மொழிகள் பேசப்படுகின்றன.
குறிப்பாக தட்சிண கன்னடா பகுதியில் கொங்கனி பயன்படுத்தப்படுகிறது. இந்து மதம், ஜைனம், பௌத்தம், இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகியவை நடைமுறையில் உள்ள முக்கிய மதங்கள். கர்நாடகாவை மௌரிய பேரரசு முதல் ஆங்கிலேயர்கள் வரை பல்வேறு அரசுகள் ஆட்சி செய்தன. சில முக்கியமான ராஜ்யங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.